வணக்கம், வெல்கம் டு த டபுள் செஷன். ஸோ இப்போ போல செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிராக் வித் ஜாக் ஆப்ல ராயல் பாஸ் 999 இருக்குது, அணுகுறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம மார்க் டெஸ்ட் பிளாட்டினம் பேக்கேஜ் வந்துட்டு 139 இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு மார்க் டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க 139 நீங்க வாங்கிக்கலாம். நீங்க எந்த பேக்கேஜ் வாங்கினாலும் CWJ 20 அல்லது CWJ 10 அப்படின்னு கூப்பன் கோடு போட்டீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. இன்னைக்கு வித்தியாசமா பண்ணலாம். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டெஸ்ட் போடுற மாதிரி ஃபுல் கொஸ்டின் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இங்க இருக்குது. NRTPQOS. ஓகே, இதான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன், சால்வ் பண்ணுங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் CP. ஓகே, CP தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இதுக்கு ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் A. ஓகே, ஆப்ஷன் A. அடுத்து ஆன்சர் ஆப்ஷன் B, மோர் தென் 3. ஓகே, மோர் தென் 3. ஓகே, உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. டைம் போயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கான ஆன்சர் டயக்ராம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் சேர்ந்து சால்வ் பண்ணிடணும். ஓகேவா? ஒரு நிமிஷத்துக்குள்ளே கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடணும். சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் நார்த் ஈஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் நார்த் ஈஸ்ட். அடுத்து பிக்கும் எம்முக்கும் இருக்கக்கூடிய அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் BM. ஆன்சர் என்ன வரும்? 13. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். சவுத் ஈஸ்ட். ஓகேவா? சவுத் ஈஸ்ட். ஏல இருந்து டியோட டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? ஆப்ஷன் B, 378. இதுதான் வரும். ஓகேவா? அதுதான் தேர்ட் ஹையஸ்டா இருக்கும். நீங்க
செக் பண்ணிக்கோங்க. அடுத்து அடுத்த அடுத்த கொஸ்டின். சரி, ஓகே. 20 செகண்ட் ஆயிடுச்சு. ஆப்ஷன் இ நன். ஓகேவா? நன் தான் வரும். ஆப்ஷன் இ நன் வரும். அடுத்து ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஒரு 2 வரும். ஓகேவா? 2 தான் வரும். அடுத்து அடுத்த கொஸ்டின். சரி, ஓகே. டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் டி 5 to 6. ஓகேவா? 5 to 6 தான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் ஆயிடுச்சு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 298. ஓகே, 298 தான் ஆன்சர். அடுத்து உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் கண்டுபிடிங்க. சரியா? 40 செகண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஜேல இருந்து பிக்கு என்ன வேணும்? ஜேக்கு பி என்ன வேணும்? ஆன்சர் கிராண்ட்சன். ஓகேவா? ஆன்சர் டி கிராண்ட்சன். அடுத்து ஈக்கு எல் என்ன வேணும்னு கேட்காங்க. ஈக்கு எல் என்ன வேணும்? ஸோ ஆண்ட் வேணும். ஓகேவா? ஆண்ட் வேணும். அடுத்து ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஃபார்ட்டி செகண்ட்குள்ள எல்லா கோடும் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் கண்டுபிடிங்க. ஐஸ்கிரீம்க்கு என்ன கோடு? ஆன்சர் ஆப்ஷன் டி 52. ஓகேவா? ஐஸ்கிரீமோட கோடு 52. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. 1419. வரும் சீஸ் கிரைன் வரும். ஓகேவா? சீஸ் கிரைன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். மீட் யோகர்ட். மீட் யோகர்ட்கான கோட். மீட் யோகர்ட். ஒரு எய்தர் ஏஆர்பி. ஓகேவா? நமக்கு மீட்டுக்கு கன்ஃபார்ம் தெரியாது. ஸோ எய்தர் ஏஆர்பி. அடுத்த கொஸ்டின்.
ஆன்சர் 3437. ஓகேவா? சாக்லேட் அண்ட் கிரீமோட கோடு வந்துட்டு 67 அப்படின்னா சீரியல் அண்ட் பட்டரோட கோட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து ஃபுல் கோட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் ஆயிடுச்சு. ஆன்சர் ஆப்ஷன் B2. ஓகேவா? ரெண்டு பேர் ஆஃப் லெட்டர் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் வரும். அண்ட் நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம லாஸ்டா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வரும்? இதுக்கும் ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? 1 வரும். ஓகே, ஆப்ஷன் ஏ 1. நெக்ஸ்ட் உங்களுக்கு நாலு பசில், ரெண்டு பசில், 2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரியா? எல்லாத்துக்கும் 2 minutes டைம் கொடுக்குறேன். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. சரியா, சொல்யூஷன் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்சர் பாருங்க. அடுத்து பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டைம் முடிஞ்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ டைம்ல முடிச்சிருக்கணும்? 20 minutes ஆயிடுச்சு. ஓகேவா? எக்ஸ்ட்ரா தான் டைம் கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 10% இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 4% வந்துட்டு கார்னர்ல. ஓகே, 2% வந்துட்டு லாங்கர் சைட்ல 2% இருக்காங்க. 1% வந்துட்டு ஷார்ட்டர் சைட்ல இருக்காங்க. ஓகேவா? ரெக்டாங்கிள்னாலே ஒரு இது லென்த், இது பிரெத். இந்த பிரெத் சைடு வந்துட்டு ஒருத்தர் இருக்காங்க. லென்த் லாங்கர் சைட்ல 2 பேர் இருக்காங்க. ஓகேவா?
சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சி சிட்ஸ் ஆன் த லாங்கர் சைடு பட் நாட் இன் த கார்னர் அண்ட் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. சி வந்துட்டு லாங்கர் சைடுல இருக்காங்க, ஆனா கார்னர்ல கிடையாதுன்னு கொடுத்துட்டாங்க. சோ கார்னர் கிடையாதுன்னா அப்போ ஒண்ணு இந்த இடத்துல வரலாம், லாங்கர் சைடுல 2 சீட் இருக்கும், அப்ப இங்க வரலாம் இல்ல இங்க வரலாம். அண்ட் ஏயோட தேர்ட் லெஃப்ட், ஏயோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட் சி வராங்க, ஏயோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட். சோ 2 பாசிபிலிட்டி, 1 2, நமக்கு 2 பாசிபிலிட்டி வந்திருக்கு. அடுத்து பார்க்கலாமா? 1 person sit between A and D. 1 person sit between A and D. Who doesn't? D வந்துட்டு C-க்கு பக்கத்துல வரக்கூடாதான். அப்போ A-க்கு D-க்கு நடுவுல ஒரு பர்சனா D இங்கதான் வரும், A-க்கு D-க்கு நடுவுல ஒரு பர்சனா D இங்கதான் வரும். சரியா? ஏன்னா C-க்கு பக்கத்துல வரக்கூடாது. F sits facing towards D. D-ய ஃபேஸ் பண்ணி F இருக்காங்க, D-ய ஃபேஸ் பண்ணி F இருக்காங்க. ஓகே. H sits third to the right of F. F-ஓட தேர்ட் ரைட்ல H, ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் தேர்ட் ரைட் H. F இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் தேர்ட் ரைட் H. ஓகே. அடுத்து அண்ட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் I. இந்த Hங்கிறவங்க ஐயோட செகண்ட் லெஃப்டும் கூட, ஐயோட செகண்ட் லெஃப்ட். அடுத்து ஐயோட செகண்ட் லெஃப்ட். 2 persons sit between I and G. ஐக்கு ஜிக்கு நடுவுல 2 பர்சனா, அப்ப G இங்கதான் வரும், இல்லாட்டி இங்க வரலாம். பார்க்கலாம். G who sits immediate right of E. G நான் இங்க போட்டேன்னு வைங்களேன், E-க்கு இமீடியட் ரைட் வராது. அப்போ G இங்க போட்டாதான் E-யோட இமீடியட் ரைட் எனக்கு G வரும். G-க்கும் I-க்கும் நடுவுல 2 பர்சன்ட் இருக்காங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, G-க்கும் I-க்கும் நடுவுல 2 பர்சன்ட், E-யோட இமீடியட் ரைட் எனக்கு G வரணும். G who sits immediate right of E தானே, கரெக்ட். B sits adjacent to neither C nor F. இப்ப பேலன்ஸ் வந்துட்டு C-க்கும் F-க்கும் பக்கத்துல வந்துட்டு B வராதுன்னா அப்ப B இங்கதான் வரும். அடுத்து C-க்கும் F-க்கும் பக்கத்துல B வராதுன்னா இந்த பக்கமும் வரும் இந்த பக்கமும் வரும். சோ 2 பாசிபிலிட்டி, இந்த 2வது பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? 2வது தப்பு, இதுதான் கரெக்ட். நமக்கு B போட்டோம், இன்னும் பேலன்ஸ் ஒருத்தவங்க மட்டும் இருக்காங்க, C D F J இல்லையா? J இங்க போட்டுக்கலாம். செக் பண்ணலாமா? B I D H A J F C G E. ஓகே, இதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1992ல இருந்து 1999 வரைக்கும் லான்ச் பண்ணப்பட்ட இந்த கார் மாடல்ஸ், ஹியூண்டாயோட கார் மாடல்ஸ். ஓகே, அது எல்லாமே இந்த 1992ல இருந்து 1999க்குள்ள வரணும். சோ அந்த ஆர்டர்ல நம்ம போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கோனா வாஸ் லான்ச்டு இன் லீப் இயர். ஓகே, கோனா அப்படிங்கிற கார் வந்துட்டு லீப் இயர்ல லான்ச் பண்ணிருக்காங்க, அதுவும் இமிடியட்லி பிஃபோர் வெர்னா வரணும். இப்ப இங்க கொடுத்துருக்கிறது லீப் இயர் எதுன்னு பாத்தீங்கன்னா 1992, 4ஆல டிவைட் ஆகுறது வந்து 1992 1996. சோ அப்ப அதுதான் லீப் இயர். நமக்கு 2 பாசிபிலிட்டி வருது. அண்ட் அந்த வெர்னாக்கு இமிடியட்லி முன்னாடி கோனா வரணும். சோ அப்ப வெர்னாக்கு அடுத்து இந்த வெர்னா, கோனாக்கு அடுத்து வெர்னான்னு போட்டேன். Only 2 cars were launched between Verna and I-20. வெர்னாக்கும் I-20க்கும் நடுவுல 2 கார் இருக்கு, I-20க்கு நடுவுல 2 கார். அப்ப இங்க போடணும்னா இங்கதான் I-20 போட முடியும். அடுத்து which was launched 2 years after Elantra. எலன்ட்ராக்கு 2 வருஷம் கழிச்சு அந்த I-20 வரணும். எலன்ட்ராக்கு 2 வருஷம் கழிச்சு I-20 வரணும். எலன்ட்ராக்கு 2 வருஷம் கழிச்சு, ஆஃப்டர் தான் கொடுத்துருக்கான், 2 years after எலன்ட்ரா. சோ எலன்ட்ராக்கு 1 2 வருஷம் கழிச்சு வந்துருச்சு. எக்ஸென்ட் வாஸ் லான்ச்ட் இன் an odd number year and immediately after ஆரா. ஓகே, எக்ஸென்ட் அப்படிங்கிறவங்க ஆட் நம்பர் இயர்லயா, எக்ஸென்ட் அப்படிங்கிறவங்க ஆட் நம்பர் இயர்னா இப்ப சப்போஸ் நம்ம இங்க போட முடியுமான்னு பார்க்கலாம். ஆனா இங்க போட முடியாது, ஏன்னா அது வந்துட்டு ஆராக்கு இமிடியட்லி ஆஃப்டர் வரணும். சோ அப்போ ஆரா இங்க போட்டுட்டு ஆராக்கு இமிடியட்லி ஆஃப்டர் நமக்கு எக்ஸென்ட் போடலாமா? இங்க அதே மாதிரி இங்கன்னா ஆராக்கு இமிடியட்லி ஆஃப்டர் போட முடியுமா நம்மளால? இப்படி போட்டுக்கலாம்ல இதே இடத்துல. ஆராக்கு இமிடியட்லி, ஆரா வந்துட்டு ஆட் நம்பர் கிடையாது, எக்ஸென்ட் தான் ஆட் நம்பர். எக்ஸென்ட் ஆட் நம்பர்ல போட்டுக்கிறேன், ஆராக்கு இமிடியட்லி ஆஃப்டர். சோ அப்ப இந்த இடத்துலதான் ரெண்டு பாசிபிலிட்டியுமே இங்கதான் நமக்கு ஆராவையும் எக்ஸென்ட்டையும் ஃபில் பண்ற மாதிரி வருது. Venue was launched neither before I-20 nor after Verna. Venue வந்துட்டு வெர்னாக்கு அடுத்து வரக்கூடாது, வெர்னாக்கு அடுத்து வரக்கூடாது, அதே மாதிரி I-20க்கு முன்னாடி வரக்கூடாது. அப்ப நான் இங்க என்னால வென்யூ போட்டேன்னு வைங்களேன், எப்படியும் வெர்னாக்கு அடுத்துதான் வென்யூ வர மாதிரி இருக்கு. சோ அப்ப இது ரிமூவ் பண்ணிடலாம். I-20க்கு முன்னாடியே வரக்கூடாது, அப்போ வெர்னாவை இங்க போடுறேன். வென்யூ சரி, வென்யூ தானே அது, வென்யூ.
வென்யூ வென்யூ வந்துட்டு I-20க்கு முன்னாடி வரக்கூடாது, அதே மாதிரி வெர்னாக்கு அப்புறம் வரக்கூடாது. சோ அப்ப வென்யூ இங்கதான் வரும். இன்னும் ஒரே ஒரு இது டக்சன். சோ டக்சன் இங்க போட்டுக்கலாமா? அவ்வளவுதான், முடிஞ்சா. எலன்ட்ரா, டக்சன், I-20, வென்யூ, கோனா, வெர்னா, ஆரா, எக்ஸென்ட். ஓகேவா? சோ கரெக்ட் தான். அடுத்து சோ அப்ப இந்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து இது ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு முடிக்கலாம். எல்லா கொஸ்டினுமே ஈஸியான லெவல் கொஸ்டின் தான். ஓகே, so first பார்க்கலாம். 2 persons sit between O and M and 1 person sit between O and N. So இதுபடி நீங்க எடுத்தீங்கன்னு வைங்களேன். So 8% seating arrangement. So இதெல்லாம் நான் சொல்லல. பட் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பாருங்க, OM-க்கு நடுவுல 2 பர்சனா, ON-க்கு நடுவுல 1 பர்சன். நீங்க நார்மலா எடுக்கும்போது 4 பாசிபிலிட்டி எடுப்பீங்க. ஆனா அப்படி எடுக்க வேண்டாம். நம்ம அடுத்து இந்த இதை ஃபில் பண்ணிட்டு அடுத்து நம்ம அந்த இதை ஃபில் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு 4 பாசிபிலிட்டி போகும். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ N-க்கு இமிடியேட் லெஃப்ட்ல T வரணும். N-க்கு இமிடியேட் லெஃப்ட்ல T. ஓகே, N-க்கு இமிடியேட் லெஃப்ட்ல T போட்டேன். அண்ட் இந்த N-க்கு O-க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்கணும்? ஒருத்தர் இருக்கணும். சோ அப்போ N-க்கு O-க்கு நடுவுல இப்படியும் பார்க்கலாம், இல்ல இந்த சைடுலயும் போடலாம்ல, என்னோட லெஃப்ட் சைடும் போடலாம்ல, N-க்கு O-க்கு நடுவுல. சோ இப்படியும் போட்டேன். அண்ட் O-க்கு M-க்கு நடுவுல எத்தனை பேர்? 2 பேர். சோ O-க்கு M-க்கு நடுவுல இப்படியும், ஓகே M-க்கு நடுவுல 2 பேர் தானே. சோ இந்த பக்கம் போடலாம், இதுல போட முடியாது. சோ இங்க போடலாம். இன்னொரு பாசிபிலிட்டி எடுக்கணுமா என்ன? இன்னொன்னு எப்படி எடுத்துடலாம். பாசிபிலிட்டி அவாய்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், பாப்போம். என்னோட இமீடியட் லெஃப்ட் T, N, T, O இங்க போட்டேன்னா இங்கேயும் என்னால M போட முடியும் தானே. சரியா? ஓகே, இந்த பக்கமும் M போடலாம், இந்த பக்கமும் M போடலாம். சோ அப்ப நமக்கு 3 பாசிபிலிட்டி வந்திருக்கு. 1, 2, 3. சரியா? ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்க்கலாம். 2 persons sit between T and R who sit second to the left of Q. P வந்துட்டு adjacent to N. N-க்கு பக்கத்துல P வராங்களாம். N-க்கு பக்கத்துல P. N-க்கு பக்கத்துல P. பாத்தீங்களா? நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சிருந்தேன்னு வைங்களேன், என்னால இந்த பாசிபிலிட்டி அவாய்ட் பண்ணிருக்க முடியும் தானே. ஓ மை காட், சத்யா, இதுதான் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம பாசிபிலிட்டி ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம். பட் அதை நம்ம பார்க்கலன்னு வைங்களேன், லாஸ்டா பார்த்தோம்னா தான் நமக்கு பிரச்சனை. அப்ப நான் முன்னாடியே இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திருந்தேன்னா கண்டிப்பா அதை ரிமூவ் பண்ணிப்பேன். டைம் வேஸ்ட் இல்ல. ஓகே, சோ அடுத்து பாருங்க. இப்ப இதை பண்ணலாம். T-க்கும் R-க்கும் நடுவுல 2 பேரு. T-க்கும் R-க்கும் நடுவுல 2 பேருனா சோ அப்ப R இங்கதான் வரும். அண்ட் R வந்துட்டு Q-ஓட செகண்ட் லெஃப்ட். Q இங்க போட்டேன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் வந்துருச்சா? ஓகே, அடுத்து T-க்கும் R-க்கும் நடுவுல 2 பேருனா இந்த பக்கம் வரலாம், R போடலாம், இங்கேயும் R போடலாம். R வந்து Q-ஓட செகண்ட் லெஃப்ட் வரணுமா? அப்போ R நான் இங்கே போட்டுக்கிறேன். R வந்து Q-ஓட செகண்ட் லெஃப்ட்னா இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? கரெக்ட் தானே? என்னோட இமீடியட் லெஃப்ட் T, T-க்கும் R-க்கும் நடுவுல 2 பேரு. R வந்துட்டு Q-ஓட செகண்ட் லெஃப்ட். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப ஒண்ணு புரியுங்க. The consecutive alphabetical named persons. இப்ப இன்னும் ஒண்ணுதான் ஃபில் ஆகாம இருக்கு. எது? M, N, O, P, Q, R, S ஃபில் ஆகாம இருக்கு. அதை இங்க ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. Consecutive alphabetical named person. பக்கத்துல ABCD-ல பக்கத்துல இருக்கக்கூடிய கான்சிக்யூட்டிவ் லெட்டர்ஸ் வந்துட்டு பக்கத்துல வரக்கூடாதான். பட் நமக்கு இங்க OP பக்கத்துல வருதா? அப்ப இது ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? இதுதான் வரும். செக் பண்ணலாமா? NTOS QMRP. NTOS QMRP கரெக்ட் தான். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் இது கரெக்டா வருது. சரியா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 8 பாக்ஸஸ் இருக்கு. ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் புக்ஸ் இருக்குது. சரியா? அண்ட் பாட்டம் வந்துட்டு 1, டாப் வந்து 2, டாப் வந்து 8. சரியா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இன்விசிபிள் மேன் இஸ் பிளேஸ்ட் இன் a நான் பிரைம் நம்பர்டு பாக்ஸ். நான் பிரைம் நம்பர்னா ஈவன் நம்பர்ஸ் வரலாம். ஓகே, 2 தவிர மீதி எல்லாமே நான் பிரைம் நம்பர்ஸ் தான் இங்க இருக்கிறதுல. இன்விசிபிள் 8 வரலாம். ஆனா நம்ம கொடுத்துட்டாங்க, டாப்லயும் வரக்கூடாது, பாட்டம்லயும் வரக்கூடாது. அப்ப 8லயே வரக்கூடாது, ஃபர்ஸ்ட்லயும் வரக்கூடாதுன்னா அப்ப நடுவுல 2 நான் பிரைம் நம்பர்ஸா இருக்கு. 6ம் 4ம் அதுதான் நான் பிரைம் நம்பர்ஸ். அப்போ 6ல வரலாம் அல்லது 4ல வரலாம். போட்டாச்சா? ஒன்லி 3 boxes are placed between invisible and
ஜெயின் ஏர் இன்விசிபிளுக்கும் ஜெயின் ஏருக்கும் நடுவுல 3 பாக்ஸ் இருக்கு. சரியா, 3 பாக்ஸ். அப்போ கீழே போட முடியும், மேலதான் போட முடியும். ஜெயின். அடுத்து the number of boxes above Odyssey is same as number of boxes below Jane Eyre. ஓகே, ஜெயின் ஏருக்கு பிலோ எத்தனை பேரோ அபோலையும் அதே பர்சன், இந்த ஒடைசிக்கு அபோலையும் அதே பர்சன் இருக்கணுமா. இங்கன்னா ஒடைசி இங்கதான் வரும். அண்ட் இந்த ஜெயின் ஏர் வந்துட்டு கேட்ச் 22க்கு இமிடியட்லி அபோல இருக்கு. ஜெயின் ஏர் வந்து கேட்ச் 22க்கு இமிடியட்லி அபோல இருக்கு. கேட்ச் 22க்கு இமிடியட்லி அபோ, கேட்ச் 22க்கு இமிடியட்லி அபோ. அடுத்து only one box is placed between கேட்ச் 22க்கும் உலைசஸ்க்கு நடுவுல. கேட்ச் 22 இங்க இருக்கு, உலைசஸ்க்கு நடுவுல ஒரே ஒரு பாக்ஸஸ் இருக்குதான். அப்படின்னா உலைசஸ் இங்கதான் வரும். Frankenstein is placed in an odd number position and immediately above animal form. Below is not placed above catch 22. Below is not placed above catch 22 னா இங்க இந்த பாசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அபோல தான் வர்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இது ரிமூவ் ஆயிடும். அண்ட் கேட்ச் 22க்கு அபோல பிலோடு வரக்கூடாது. ஸோ இது கரெக்ட் தான், இதுல தான் கரெக்டா வரும். இதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிடலாமா. Frankenstein is placed in an odd number position. ஆட் நம்பர் பொசிஷன்னா 3 தான் இங்க பேலன்ஸ் இருக்கு. ஸோ அங்கதான் Frankenstein வரும். அண்ட் அனிமல் ஃபார்முக்கு இமிடியட்லி அபோ, அனிமல் ஃபார்முக்கு இமிடியட்லி அபோல. அப்ப இன்னும் ஒரே ஒருத்தவங்க ஃபில் ஆகாம இருக்காங்க, இன்விசிபிள் மேன், பிலோடு மட்டும் ஃபில் ஆகலையா, அதை இங்க போட்டுக்கலாம். அவ்வளவுதான். கேட்ச் 22, பிலோட், உலைசஸ், இன்விசிபிள் மேன், Frankenstein, அனிமல் ஃபார்ம். ஓகே, ஸோ நம்ம மத்ததுக்கு சொல்யூஷன் பார்க்கலாமா. இது ட்ரை பண்ணுமா. ஓகே, டி கியூவை விட டி அதிகமா இருக்கு, பட் ஆரை விட லெஸ்ஸா இருக்கு. அடுத்து பி பி வந்துட்டு ஓவை விட அதிகமா இருக்கு. ஓ ஊகஸ் நேரத்துல ஓ தான் அடுத்து பார்க்கணும், கியூவை விட கம்மி. அப்போ பி கியூ ஓனும் வரலாம், இல்ல கியூ பி ஓனும் வரலாம். 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா, சரி. அடுத்து எஸ் எஸ் லெஸ் தென் ஓ, எஸ் வந்துட்டு ஓ விட கம்மி. whereas n has more than r, r விட n-க்கு அதிகமா, r விட n-க்கு அதிகம். more than one person has bp between s and p, s-க்கும் p-க்கும் நடுவுல more than one person இருக்காங்களாம். அப்போ pn q இல்ல, pn நானு q-க்கு முன்னாடி போட்டாதான் q o o-க்கு அப்புறம் s. இப்ப இதுல பாருங்க more than one வந்துருச்சா, PQOS more than வந்துருச்சா. and P who doesn't have more BP than T, அதான் P வந்துட்டு BP விட அதிகம், T விட அதிகம் கிடையாது. சோ அது கரெக்ட் தான். ஓகேவா, அப்ப செக் பண்ணலாமா. NRT PQOS கரெக்ட் தான். அண்ட் ஃபைனலா என்ன கொடுத்தாங்க, செகண்ட் லோயஸ்ட் 124, செகண்ட் ஹையஸ்ட் 140. ஓகேவா, சோ கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. சோ அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பார்க்கலாம். இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா, இது வந்து நீங்க போட்டுடலாம். ஓகே, இதுக்கு மட்டும் சொல்லிட்டுமா. இது 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 பாருங்க, பிக்கும் எம்முக்கும் இருக்கக்கூடிய லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ ஹைப்போடெனஸ் படி இந்த லென்த் வந்து எவ்வளவு வரும், 10. இது ஒரு 7, இங்க ஒரு 3 இருக்குல்ல. ஸோ அப்போ 10 வருமா, 10 வராது. இதுல 3 இருக்கு, 5 வரும். 5 ஒரு நிமிஷம் கிளியரா பாத்துக்கலாமா. இதுல இது வரைக்கும் 7, இதுல இந்த பார்ட் வரைக்கும் 3. இது ஏவும் டியும் சேம் இல்லைல்ல, அப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். 7 6 சரியா, 6. ஓகே, அதுப்பா கவனிக்கவே இல்லை பாருங்க. அதான் இது ஃபுல்லா 6னா அப்ப இந்த பார்ட் ஃபுல்லா 6 இருக்குமா. 6 + 7 எவ்வளவு வரும், 13. அதுக்கப்புறம் இது ஃபுல்லா எவ்வளவு வரும், இது ஃபுல்லானா நீங்க இது லைன் ஃபுல்லா 12 அப்படின்னா இதுல பாதி இது வரைக்கும் 9 அண்ட் இங்க 3 வரும். அப்ப 3 + 4 7 தானே. ஆமா,
7 போட்டா பெருசா போகுமே இதுலனா. வெயிட். நான் என்ன பண்ணிருக்கேன், இதுல இருந்து இது வரைக்கும் 7 அண்ட் இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த பார்ட்ல இருந்து இதுல இருந்து இது ஃபுல்லா 6, இது ஃபுல்லா 6, இந்த பார்ட் 3, இப்ப இங்கேயே ஒரு 3 வரும். கன்ஃபியூஸ் ஆகுது இது. எப்படியாவது பண்ணலாம். ஓகே, 7 மீட்டர். ஓகே இப்ப எனக்கு புரியுது. என்னன்னா இது ஃபுல்லா 6, இது வரைக்கும் 5, இது வரைக்கும் 5, இது 3. அப்ப இது எவ்வளவு? ஃபைவ்ல இது 1ன்னு எடுத்துக்கலாமா? 5 + 1ன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, 1, 5, 6. இந்த பார்ட் எனக்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், நமக்கு அதுக்கு கீழே எவ்வளவு வரும்னு நம்மளால போட முடியும். புரியுதா? தான் வரும். 3 வரும்னு நினைக்கிறேன். 3. ஓகே, 3 போயிடுச்சு. இப்ப இங்க ஒரு 3. அப்ப இங்க பேலன்ஸ் 6ல 3 போச்சுன்னா 3 தானே வரும். ஓகே, இது எனக்கு தெரியல. நீங்க போட்டுக்கோங்க. சரியா? ஓகே, இது எனக்கு வரல. மேபி உங்களுக்கு வரலாம். ஓகே, சரி. ஓகே, இங்க நான் இன்னொன்னு வேணா ட்ரை பண்றேன். இங்க அப்ராக்சிமேஷன் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இது வரைக்கும் 5னா இது ஒரு 1. ஓகே, சோ அப்ப இந்த பார்ட்ல 1 போயிடுமா? அப்ப நான் ஒரு அப்ராக்சிமேட்டா இங்க ஒரு 3, சோ 7 + 3ன்னு எடுத்துக்கிட்டோமா? ஓகே, அப்ராக்சிமேஷனா எடுக்கிறேன். சோ எடுத்து ட்ரை பண்ணலாம். 7, இது ஃபுல்லா 7. அப்ப இது பாதியில இருக்குன்னே வைக்கலாம். பாதிக்கு கீழே எவ்வளவு வரும்? ஒரு 3 + ஒரு 1 சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவா. ஓகேவா? 4 சேர்த்துக்கலாம். ஓகேவா? 7 + 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இங்க இருந்து இது வரைக்கும்னா இந்த இடத்துல 4 இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சரியா? 3 or 4 வர்ற மாதிரி எடுத்துக்கிறேன். 4 எடுத்துக்கலாம். ஓகேவா? 4 எடுத்துக்கலாம். இது 1, அப்புறம் இந்த இடத்துல 1 மீட்டர் வரும், கீழே 4 வர மாதிரி. சரியா? இப்படி பிரிச்சுக்கலாம். அப்ப 4 அப்படிங்கிறதுனா 7 + 4 11 ஸ்கொயர்னு வரும். அடுத்து இங்க கீழே வந்துட்டு 3 + 4 7ன்னு வரும். ஸோ 11 ஸ்கொயர் + 7 ஸ்கொயர் என்ன வரும்? ஓகே, அப்ராக்சிமேஷன் தானே கொடுத்துருக்காங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. 121. 7 ஸ்கொயருக்கு வந்துட்டு 49, 0, 7, 1. 117 வருதா? மேபி 113 அப்ராக்சிமேட்டா. நம்ம அப்ராக்சிமேட்டா எடுத்தோம்னா உங்களுக்கு கரெக்டா வரும். இந்த இடத்துல எக்ஸாக்டா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஓகேவா? இதுல அப்போ ஒரு மீட்டர் போயிருதுன்னு அர்த்தமா? அப்ப இதுக்கு கீழே வந்துட்டு 4 மீட்டர் இருக்குன்னா தான் அர்த்தம். நான் இந்த 5 வச்சே பாக்குறேன். இந்த இடத்துல எனக்கு 1 மீட்டர் போயிருச்சுன்னா இங்க எனக்கு கீழே 4 மீட்டர் தானே வரும். அப்படி கூட எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. இந்த கொஸ்டின் எல்லாம் ஈஸி தானே? ஓகே, பாத்துக்கோங்க. நீங்க சொல்யூஷன் வேணா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு, ஓகேவா? இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் நம்பர் இந்த ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஹையஸ்ட் நம்பர்னா 873 வருது. லோயஸ்ட் நம்பர் வந்துட்டு 286 வருது. ஓகேவா? தென் வேற ஏதாவது கொஸ்டின்? இங்க பாருங்க. இங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எல்லா இதுலயும் 2 டிஜிட்டை வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? அத அசெண்டிங் ஆர்டர்ல ரைட் சைட்ல இருந்து அந்த நம்பர்ஸ் அப்படி ரைட் சைட்ல இருந்து எழுதும் போது செகண்ட்ல இருந்து ரைட் ஹேண்ட்ல இருந்து செகண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. 256 தான் வரும். ஓகேவா? அடுத்து ஆவரேஜ். ஓகே, 5th நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் 3rd நம்பர் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 5th நம்பர் 378, தேர்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் 218. இது ரெண்டோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஆட் பண்ணும்போது அதோட ஆவரேஜ் வந்துட்டு ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 298 வரும். ஓகேவா? ஸோ செக் பண்ணலாமா?
கரெக்டா தான் வருது. ஓகேவா? 298 கரெக்டா வரும். அண்ட் அடுத்து இங்க கொடுத்துருக்கிறது பார்க்கலாமா? The number of females is one more than males. ஓகேவா? ஃபீமேல் வந்துட்டு அதிகமா இருக்கு மேல விட. E is daughter of T. E வந்துட்டு T யோட டாட்டர். ஓகே, E வந்துட்டு T யோட டாட்டர். T யோட டாட்டர் E. அடுத்து T who is brother of L. T வந்துட்டு L ஓட பிரதரா. ஓகே, N is the daughter in law of R and mother of B. ஓகே, J is father of T. T யோட ஃபாதர் யாரு? J. T who is married to N. T வந்துட்டு N மேரிட் பண்ணிருக்காங்க. இப்ப சொல்லலாம் N வந்துட்டு யாரோட டாட்டரா? யாரோட டாட்டர் இன்லா? ஆரோட டாட்டர் இன்லானா அப்போ ஜேயோட ஒய்ஃபா இருக்க முடியும். ஆரோட டாட்டர் இன்லா மேபி ஜே ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம். அண்ட் மதர் ஆஃப் பி, பியோட மதராவும் இருக்காங்க N. அப்போ இந்த ஈக்கு ஏதோ ஒரு பிரதரோ சிஸ்டரோ இருக்கலாம். அடுத்து ஆர் ஹாஸ் அட்லீஸ்ட் ஒன் டாட்டர். ஆருக்கு குறைஞ்சது ஒரு டாட்டராது இருக்கணுமா? அப்போ இது எங்க சிஸ்டர் தானே, ஒரு லைன் தான் போடணும். ஆருக்கு குறைஞ்சது ஒரு டாக்டராவது இருக்கணுமா? அப்போ எல் டாக்டரா இருப்பாங்க. அப்போ ஜே என்னவா வரும்? ஜே வந்து ஃபாதர் தானே போட்டோம். அப்ப இங்க ஆர் உமன் வரும். அண்ட் இங்க 1 2 3 4 ஃபீமேல் இருக்காங்க. அப்ப இந்த பிங்கிறவங்க மேல தான் இருக்க முடியும். சோ பி மேல் தான். ஓகேவா? சரி. அண்ட் இதெல்லாம் ஈஸி தான். அண்ட் கோட்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு, நீங்க போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு கோடு மட்டும் பாருங்களேன். சாக்லேட் கிரீமோட கோடு ஆட் பண்ணும்போது 67. நம்ம சாக்லேட்டுக்கு கோடு என்ன? கிரீம் இங்க இருக்கு அண்ட் கிரீம் வேற எங்கேயுமே இல்ல. சாக்லேட்டும் பாருங்க, சாக்லேட்டுமே காமனா தான் இருக்கு, வேற தனியா யூனிக்கா இருக்கு. சோ தனியா இல்ல. அப்ப மத்ததை கண்டுபிடிக்கலாமா? கிரெயினுக்கு என்ன பார்த்தோம்? கிரெயின் இங்கேயும் இருக்கு, இங்கே இருக்கு. சோ கிரெயினுக்கு 14 கட் ஆயிடும். கிரெயினுக்கு 14 கட் ஆயிடும். யோகட் இங்க இருக்கு, இங்க இருக்கு. சோ யோகட்டுக்கு 35 கட் ஆயிடும். அப்புறம் 22 அண்ட் 34ல சீரியலுக்கு எது வரும்? சீரியலுக்கா சாக்லேட்டுக்கா? 22 வச்சுக்கலாம், 34 வச்சுக்கலாம். அப்புறம் கிரீம் எங்க இருக்கு? வெறும் கிரீம் இங்க இருக்கு, வெறும் கிரீம். சோ 35 காமனா இருந்துச்சு, 19 இருக்கு, 37 இருக்கு. சோ 45 தான் வரும். சோ 45. சோ எது வரும் ஆன்சர்? 22. அப்போ சாக்லேட்டுக்கு 22 தான் வருது, 67 தான் வரும். 34 போட்டோம்னு வைங்களேன், அதிகமா வரும், 79 போகுது. சோ அப்போ 67னா 22 தான் வரும் சாக்லேட்டுக்கு. ஓகேவா? சோ 22 வரும்போது அப்போ சீரியலுக்கு என்ன வரும்? 34 வரும். புரிஞ்சுச்சா? அண்ட் பட்டருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் 37 காமனா இருக்குது. ஓகே, சரி. மேலிஃபிஷன்ட் இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியுதா? இதுல வந்து ஒண்ணும் இல்ல, ஆக்சுவலா மெடிக்கல் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர், ஏக்கு நெக்ஸ்ட் பி, டிக்கு நெக்ஸ்ட் டி, சிக்கு நெக்ஸ்ட் டி. அடுத்து ஐ அப்படி வச்சிருக்காங்களா? ஆமா, ஐ அப்படி வச்சிருக்காங்க. இத என்ன பண்ணிருக்காங்க? இதுக்கு முந்தின லெட்டர் எடுத்திருக்காங்க. டியோட முந்தின லெட்டர் என்ன? ஈயோட முந்தின லெட்டர் சி. டியோட நெக்ஸ்ட் லெட்டர், டியோட முந்தின லெட்டர் சி. ஓகே, ஈக்கு டி வரும், டிக்கு சி வரும், முந்தின லெட்டர் பாத்திருக்காங்க. அப்ப அதே மாதிரி ட்ரை பண்ணலாமா இங்கேயும்? ஜென்யூன் இ இல்ல இங்கே வாசிக்கலாமே. First 3 letters are replaced with immediate previous letter and last 3 letters are okay. நான் first last ன்னு போத்தனா இல்ல, அப்படி கிடையாது. first 3 letter immediate letter தான். immediate letter பாருங்களேன், L இங்க அப்படி இருக்கு. அப்போ immediate letterனா M-க்கு immediate letter வந்துட்டு முன்னாடி என்ன? L. L-ஓட next letter என்ன? M. சரியா? இந்த லாஜிக்ல கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வராது. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தோம்னா வைங்களேன், இங்கேயும் W, அப்ப இங்கே W வரணும்ல. இப்ப 2 கோடையும் நம்ம கவனிச்சோம்னா இது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 லெட்டரை -1 பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் 3 லெட்டரை +1 பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். அப்போ ஜென்யூனுக்கு பண்ணி பார்ப்போமா? அதே மாதிரி EFNOIJ V அப்படி போட்டுக்கலாம். அண்ட் MEDG முந்தின லெட்டர் F வந்துருச்சா? FDMUJO MU அது MU. ஓகேவா? ஜென்யூன் MU. ஓகே, கரெக்டா இருக்கா? அடுத்து இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, ஸோ அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.